நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறோடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நியூ ரெக்கமெண்ட் பத்தி முறைகளை பார்க்க போறோம். அதாவது மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் ரெக்கமெண்ட். இதுல பாத்தீங்கன்னா 1500+ காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்ல போனா ஃபீல்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 532 காலி பணியிடங்களும், ஃபீல்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 198 காலி பணியிடங்களும், ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 535 காலி பணியிடங்களும், ஃபீல்டு சூப்பர்வைசர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 193 காலி பணியிடங்களும், ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு 85 காலி பணியிடங்களும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 17/9/2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க. இதோடைய முழு அப்டேட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் கீழே ஹை பட்டன் இருக்கும், அதை ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பஞ்ச் சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகளாக இருக்கும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, பிசினஸ் ரிலேட்டட் குவீரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இமெயில் ஐடி naveen812244@gmail.com. இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நியூ நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்து கொண்டிருப்பது நமது பவர் கிரிட் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 2025க்கு தான் எடுக்க போறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 போஸ்ட் ஃபீல்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 532 காலி பணியிடங்களும், சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 198 காலி பணியிடங்கள். இந்த 2 போஸ்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா காமன் எஃப்டி ரிட்டன் டெஸ்டும் இன்டர்வியூ அடிப்படையிலும் எடுக்கப்படுறத சொல்லிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 535 காலி பணியிடங்கள், ஃபீல்டு சூப்பர்வைசர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 193 காலி பணியிடங்கள், ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 85 காலி பணியிடங்கள் வச்சிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒன்லி ரிட்டன் டெஸ்ட் மட்டும் வைத்து எடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை எப்படி நீங்க அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா பவர் கிரிட் கார்பரேஷனுக்குள்ள டைரக்டா உள்ள போனதுக்கு அப்புறம் கெரியர் செக்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதுக்குள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிளிக் பண்ணிட்டு ஓபனிங்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு எக்ஸிகியூட்டிவ் பொசிஷன் ஆல் இந்தியா பேசிஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஹெட்லைன்லயே என்கேஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபீல்ட் இன்ஜினியர் ஃபீல்டு சூப்பர்வைசர் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணிக்கணும். இந்த நோட்டிபிகேஷன் 27/8/2025 முதல் 17/9/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இப்ப வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருந்தது ஷார்ட் நோட்டிபிகேஷன். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா பவர் கிரிட் கார்பரேஷன். ஆல்ரெடி நம்ம இப்பதான் சொன்னோம் என்கேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சிவ் பர்சனல் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபீல்ட் இன்ஜினியர் ஃபீல்டு சூப்பர்வைசர் தான் எடுக்கப்படுறதா சொல்லிருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும். இப்ப நம்ம முழு நோட்டிபிகேஷன் டீடைல்ஸையும் பாத்திரலாம். சோ இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 487 அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ்ல ஃபீல்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 532, இதுல ஃபீல்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்டிங்க்கு 198, ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 535, ஃபீல்டு சூப்பர்வைசர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 193, ஃபீல்டு சூப்பர்வைசர்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா 85. சோ இப்ப நம்ம ஆல்ரெடி இப்ப பார்த்த ஷார்ட் நோட்டிபிகேஷன் வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா 1543 காலி பணியிடங்கள் எடுக்கிறத சொல்லிருக்காங்க. இந்த NR1, NR2, ஒடிசா இந்த மாதிரி லொகேஷன் எல்லா டீடைல்ஸும் இதுல தனித்தனியா இருக்கும். இந்த நார்த் ரீஜன் 1ல எங்கெங்க வரும், அதே மாதிரி நார்த் ரீஜன்லயே ராஜஸ்தான் ப்ராஜெக்டுக்கு எது வரும்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுல நார்த் ரீஜன்ல 2 அப்படின்னு சொல்லிருக்கோம். இதுல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சவுத் ரீஜன் 2ல நமது தமிழ்நாடு லொகேஷன், கர்நாடகா,
பாண்டிச்சேரி, உத்தரப்பிரதேச, கேரளா. சோ இந்த லொகேஷனுக்கு எல்லாம் இருக்குதுன்னு வந்து சொல்லிக்காங்க. உடல் ஊனமுற்றவர்களும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு தேவையான தகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபீல்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்னு கொடுத்திருக்கிறதுக்கு இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க. அதோட போஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஃபீல்ட் இன்ஜினியர் சிவில் அதுல கொடுத்திருக்கிறதுக்கு வந்து இன்ஜினியரிங்ல சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்து 55% மார்க் இருக்குன்னு வந்து சொல்லிக்காங்க. இதுலயே வந்து ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிஞ்ச 55% மார்க் இருக்கணும். சேம் அதுலயே வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ஜினியரிங் எடுத்து 55% வந்து மார்க் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பளம் வந்து பார்க்க போறோம். ஃபீல்டு இன்ஜினியர் ஸ்லாஷ் ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் சம்பளம், 3% வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அப் டு வந்து 1,20,000 சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரி இண்டஸ்ட்ரியல் டிஏ 35% இது எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்க சொல்லிருக்காங்க. சிடிசி வந்து பாத்தீங்கன்னா 8.9 lakhs வந்து சொல்லிருக்காங்க ஃபீல்ட் இன்ஜினியர். இது ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 23,000. இதுல இருந்து பிளஸ் அடிஷனல் அலவன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஏ ஹச்ஆர்ஏ பெருசு 35% பேசிக் பே எல்லாத்தையுமே சேர்த்து சிடிசி வந்து பாத்தீங்கன்னா 6.8 லட்சம் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎஸ்எஸ் ப்ராஜெக்டுக்கு வந்து ஃபீல்டு சூப்பர் இன்ஜினியருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8.9 லட்சமும், இதுல இருந்து ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு வந்து 6.8 லட்சம் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும். ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 வருடமும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருடமும், உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து 10 வருஷம் யூஆர் இடபிள்யூஎஸ்க்கும், 13 வருஷம் ஓபிசிக்கும், 15 வருஷம் எஸ்சி எஸ்டிக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸர்ச்மேன், விக்டிம், எக்கனாமிக் வீக் பர்சன் இந்த மாதிரி வந்து 1/N எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டெஸ்ட் வச்சு எக்ஸாமினேஷன் வச்சுதான் வந்து எடுக்க போறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் வச்சு எடுக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல கீழே வந்து ரைட் சைட் கார்னர்ல வந்து பாத்தீங்க லெப்ட் சைட் கார்னர்ல வந்து உங்களுக்கு சஜஷன்ல வரும், இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்ஏபி, டிஎன்எஸ்டிஎஸ்சி, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், பேங்கிங் செக்டர், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியலும் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காமனா ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, பிசினஸ் லீடர்ஸ் குறி சகல கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமாக கொரிசங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும், அந்த ஹை பட்டனை ஜஸ்ட் தட்டி விட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.